visittemples.com அப்படிங்கிற வலைதளம் கோவில்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லும். இதில் கொடுத்திருக்கிற அந்த கூகுள் வரைபடம் வந்து இந்த கோவிலுக்கு சென்றடைய உதவிகரமாக இருக்கும். இதில் உள்ள வானிலை அறிக்கை கோவிலுக்கு செல்ல ஏற்ற நாளையும் தருணத்தையும் காட்டும். அதே மாதிரி இதில் இருக்கிற யூடியூப் லிங்க்கை பார்த்தா கோவிலை நேரடியாக பார்த்த திருப்தியும் இருக்கும், நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு visittemples.com மூலியமா மதுரை தல்லாகுளத்தில் இருக்கிற பூங்கா முருகன் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோயிலை பார்க் முருகன் கோயில்னு ஆங்கிலத்தில் அழைக்கிறா. இது தல்லாகுளத்துல ராஜாஜி பூங்கா பக்கத்திலே அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு 2 நுழைவாயில் இருக்கு. வடக்கு நோக்கிய நுழைவாயில் 7 அடுக்கு ராஜகோபுரம் கொண்ட நுழைவாயில். கிழக்கு நோக்கிய நுழைவாயில ஒரு சின்ன வரவேற்பு வளையம், அதாவது ஒரு வெல்கம் ஆர்ச் வச்சிருக்கா. அதுல வந்து அறுபடை வீடு முருகன் விக்கிரகங்களை வச்சிருக்கா. வடக்கு நோக்கிய 7 அடுக்கு ராஜகோபுரம் வழியா உள்ள போனா முதல்ல ஒரு சின்ன துவஜஸ்தம்பம் இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு நைவேத்திய பீடத்தை காணலாம். அதையும் தாண்டி போனா அங்க வந்து ஒரு கோபுரம் இருக்கு. அந்த கோபுரத்துல முருகன், கணபதி போன்ற தெய்வீக விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்கா. அடுத்து இருக்கிற மகாமண்டபத்துல போனா அங்க வடக்கு நோக்கிய 4 சன்னதிகள் இருக்கு. 4மே முக்கியமான சன்னதி. அதுல இடது பக்கத்துல இருக்கிற முதல் சன்னதியில சுவாமி ஐயப்பனோட விக்கிரகம் இருக்கு. 18 படிகளோட இருக்கு. 2வது அமைந்த சன்னதி வந்து மகா கணபதியோட சன்னதி. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு சன்னதி. இதுவும் வடக்கு நோக்கி இருக்கு. இடப்பக்கத்திலிருந்து 3வதா இருக்கிற சன்னதி உற்சவமூர்த்தி சன்னதி. உற்சவமூர்த்தி சன்னதியில உற்சவமூர்த்தி விக்கிரகமான சுப்பிரமணியர் 6 முகங்களோட வள்ளி தேவசேனாவோட காணப்படுறார். 4வதா இருக்கிற சன்னதி ரொம்ப முக்கியமான சன்னதி. இதுதான் மூலவர் சன்னதி. மூலவர் சன்னதியில மூலவரான ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி நின்ற கோலத்துல வடக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். மூலவர் சன்னதிக்கு தினமும் காலம்பர 7:30க்கும் சாயந்தரம் 5:30 மணிக்கும் பாலாபிஷேகம் நடைபெறுறது வழக்கம். மூலஸ்தானம் பக்கத்திலேயே ஆஞ்சநேயரோட சன்னதி மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற கிழக்கு நோக்கிய சன்னதி பராசக்தியோட சன்னதி ஆகும். பக்கத்திலேயே வடக்கு நோக்கிய ஒரு சன்னதியில ஸ்ரீ ராஜ வீரபத்ரரும் இடும்பனும் இருக்கார். இப்ப ஏற்கனவே வந்து வடக்கு நோக்கிய ஒரு ஸ்ரீ ராஜ வீரபத்ரருக்கு ஒரு சன்னதியும் இடும்பனுக்கு ஒரு சன்னதி இருக்கிறதா சொன்னேன். இந்த வடக்கு நோக்கிய இடும்பன் சன்னதிக்கு பின்பக்கமா ஒரு சஷ்டி மண்டபம் இருக்கு. அந்த சஷ்டி மண்டபத்துல இந்த கோவில் சம்பந்தப்பட்ட எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நடத்துறது வழக்கம். அதுக்கு அடுத்து இருக்கிற இடத்துல வந்து இந்த கோவிலோட தங்க ரதத்தை பத்திரமா பூட்டி வச்சிருக்கா. இதுக்கு அடுத்து கிழக்கு நோக்கி ஒரு சன்னதி இருக்கு. இந்த சன்னதி திருமுருக கிருபானந்த வாரியாரோட சன்னதி. இந்த கிருபானந்த வாரியார் சன்னதி பக்கத்திலேயே திருமுருக கிருபானந்த வாரியார் சஷ்டி மண்டபம்னு ஒண்ணு கட்டியிருக்கா. இந்த திருமுருக கிருபானந்த வாரியார் சஷ்டி மண்டபத்துல கோவில் சம்பந்தமான மற்றும் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடத்துறது வழக்கம். இங்க மூலவர் சன்னதிக்கு பின்பக்கமா தெற்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. அதுல ஆதி குரு தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கார். அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற 2 சன்னதி யாருதுன்னா, ஒன்னு சரஸ்வதி சன்னதி, இன்னொன்னு துர்காம்பிகை சன்னதி. ரெண்டுமே வந்து வடக்கு நோக்கி இருக்கிற சன்னதிகளாகும். இந்த கோவில்ல இருக்கிற மகாலட்சுமி சன்னதி வந்து கொஞ்சம் வினோதமா இருக்கும். அதாவது இது வடக்கு பார்த்த மாதிரியும் இருக்காது, கிழக்கு பார்த்த மாதிரியும் இருக்காது. மகாலட்சுமி சன்னதி வடகிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்து மங்களநாதர் சன்னதி இருக்கு. மங்களநாதர் சன்னதியில மங்களநாதர் சிவலிங்க வடிவா காணப்படுறார். இது கொஞ்சம் நவீனமயமான சன்னதி. டைல்ஸ்கள் அங்கங்க ஒட்டியிருக்கா. அந்த டைல்ஸ்லயே சிவன், பார்வதி, கணபதி ஓவியங்கள் இருக்கு. இந்த கோவிலோட பின்பக்கத்துல ஒரு தியான மண்டபம் இருக்கு. அதோட பேரு சித்தர்கள் கூடம். இங்க வந்து 18 சித்தர்களை வந்து 2 வரிசையா அமைச்சிருக்கா. பின் வரிசையில இருக்கிற சித்தர்கள் யார் யாரு அப்படின்னா, இடைக்காடர், சட்டைநாதர், கொங்கடர், பதஞ்சலி, குதம்பை சித்தர், பாம்பாட்டி சித்தர், சுந்தரானந்தர், கருவூரார் மற்றும் வான்மீகர் ஆவார். இங்க முன் வரிசையில இருக்கிற சித்தர்கள் விக்கிரகத்துல தன்வந்திரி, கோரக்கர், கமலமுனி, மச்சமுனி, திருமூலர், ராமதேவர், அகஸ்தியர், போகர், சிவவாக்கிய சித்தர் இவாள்லாம் இருக்கா. அதற்கு பக்கத்திலேயே கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதியில சர்க்குரு சண்முக சாய்க்கு ஒரு விக்கிரகம் அமைச்சிருக்கா. இந்த 7 அடுக்கு ராஜகோபுரம் வழியா வந்து துவஜஸ்தம்பம் வரைக்கும் வந்துட்டு நம்ம இடது பக்கத்துல திரும்பினா அங்க ஒரு அரச மரம் இருக்கு. இந்த அரச மரத்துக்கு கீழே நாகர்கள் விக்கிரகம் இருக்கு. அது பக்கத்திலே நவகிரக சன்னதியும் இருக்கு. நவகிரக சன்னதி பக்கத்துல ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கு. அதாவது சேவா டிக்கெட்டுகள்லாம் அங்க வந்து விற்கிறா. அதுக்கு அடுத்து தெற்கு நோக்கி ஒரு சன்னதி இருக்கு. இது முக்கியமான ஒரு சன்னதி. இந்த சன்னதியோட படிக்கட்டுல 2 பக்கத்துலயும் குதிரை விக்கிரகங்கள் இருக்கு. இந்த சன்னதி வந்து தெற்கு நோக்கிய சன்னதியில கால பைரவர் இருக்கார். கால பைரவர் ரொம்ப முக்கியமானவரா இந்த கோயில்ல கருதப்படுறார். இந்த பூங்காநகர் முருகன் கோவில் வந்து ராகு கேது நிவர்த்தி ஸ்தலமா கருதப்படுறது. இங்க வந்து
மதுரையோட மத்திய பகுதியில ராஜாஜி பூங்கா பக்கத்திலேயே இது அமைஞ்சிருக்கிறதுனால, இங்க வந்து பக்தர்கள் மட்டும் இல்லாத ஏகப்பட்ட டூரிஸ்ட்டுகளும் வரா. அதனால இது ரொம்ப முக்கியத்துவம் அடைஞ்சு வருது சமீப நாட்களாக. இந்த கோயில பத்திய இதர விவரங்கள் வேணும் அப்டின்னா, www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்க்கு போயிட்டு இந்த கோயில பத்திய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில வந்து படிக்கலாம். இல்ல பிற பாஷைகள்ல வேணும்னா, அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்கு. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாரி படிச்சுக்கலாம் அத. இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு விசிட் டெம்பிள்ஸ்.com சார்பா ராகவாச்சாரியின் நன்றிகள்.